ஹாய். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சைனா வந்து இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய ஒரு முக்கியமான ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே அனுப்பாமல் இன்ஸ்பெக்ஷனுக்கு டிலே ஆகுது சொல்லி அந்த துறைமுகத்திலே வச்சுருந்தா சொல்லி ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதனால் வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இனி மெயினாக வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுற முக்கியமான ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே வந்து சைனா கிட்ட தான் இந்தியா வாங்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே வராதனால அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான சீசன்ஸ் எல்லாமே வந்து மிகப்பெரிய அடி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது உள்நாட்டிலே பண்ணலாமா பார்த்தீங்கன்னா அத்தனை மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் வந்து உள்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ண ரொம்ப கஷ்டம். அதான் வந்து போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதுக்கு கவுண்டர் அட்டாக், அதாவது சைனா வந்து இந்தியாவை புறக்கணிச்சிச்சுல. ஸோ அதனால் வந்து சைனாவுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குற மாதிரி இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, சவுதி அரேபியா அப்புறம் மொரோக்கோ இந்த நாடுகளில் வந்து டீல் பேசி அந்த நாடுகள் வந்து இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு வழிமுறையை கொண்டு வந்துருச்சு. சவுதி அரேபியா, மொரோக்கோ ஸோ இந்த நாடுகள் வந்து கன்ஃபார்ம் ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்குறதுல கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது போக இன்னும் டீல்லாம் போயிட்டுருக்கு. ஈஜிப்ட், நைஜீரியா, அப்புறம் வந்து டோகோ இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே டீலிங் பேசிகிட்டு இருக்குது இந்தியா. ஸோ அப்படி நாடுகள் எல்லாமே கை கூட்டி வந்துருச்சு அப்படின்னா சைனாவுக்கு மிகப்பெரிய கவுண்டராக கொடுத்த மாதிரி ஆச்சு. இனி வர அக்ரிகல்ச்சர் சீசன்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்ச மாதிரி ஆச்சு. ஸோ அது போக அப்பவும் பத்தலை சன்கேஸ் பத்தலை அப்படின்னா ரிமைனிங் எல்லாமே டொமஸ்டிக், அதாவது இன்டர்னல் அதாவது இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வழிமுறையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் வந்து ரெகுலராக எப்பவும் போகிற மாதிரி அக்ரிகல்ச்சர் சீசன்ஸ்லாம் போகும் அப்படின்னு நம்பலாம். நம்ம போன விடையில் பார்த்தோம். ஸோ வெஜிடபிள்ஸ், அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விலைவாசி ஏற வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ இது கண்டினியூஸாக டீல்லாம் சைன் பண்ணி ஒரு எல்லா ஃபர்டிலைசர்ஸ் கரெக்டாக அந்த டைமில் வந்துருச்சு அப்படின்னா ஸோ இது சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது அப்படின்னு நம்பலாம். நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நான் கற்றுக்கிறத அதாவது ஷேர் மார்க்கெட் அப்புறம் ஃபினான்ஸ் பற்றி கற்றுக்கிறத ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணாலே போதும். அதில் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் பற்றி வீடியோஸ் போட்டிருப்பேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி வீடியோஸ் போட்டிருப்பேன், அப்புறம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட் பற்றின சம்மந்த வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் வந்து வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.